ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு டிஷ்ஷு கிடையாது, இது ஒரு குறிப்புன்னு வச்சுக்கோங்களேன். நெய் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நெய்யை எடுத்ததுக்கப்புறம் காய்ச்சி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு அதுலேயும் திரும்பி நெய் எடுக்கிற ஒரு இது எப்படின்னா, நெய்யை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதில் அடியில் இருக்கிற ஆடையை அப்படியே விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் திரும்பி நெய்யெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை செய்யணும். அடியில் அப்படியே ஆடையாக நிற்கும் இல்லையா, அதை நம்ம என்ன செய்வோம், பழிச்சு சுரண்டி எடுத்து குப்பையில் போட்டுருவோம். இல்லை டாகிக்கு, நம்ம வீட்டு டாகிக்கு, நெய் சாப்பிட்ற டாகியாக இருந்தால் போட்டுருவோம். அதனால இது இந்த ஆடையிலேருந்து இந்த அடியில் படிக்கிற அந்த ஆடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நெய் எப்படி எடுக்கலாங்கிறது தான் நானும் ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பி அடுத்த நாள் எடுங்க. இல்லை காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் எடுத்து அதை அப்படியே திரும்ப என்ன பண்ணுங்க, வெளியில் எடுத்து வைங்க. வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா இது மாதிரி ஆடை மாதிரி வரும். ஆடையாக அப்படியே நெய் என்ன பண்ணோம், இந்த தண்ணியில் மிதக்கும். அப்படியே அதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிங்கன்னா எப்படி 50 நெய்க்கு மேலே வந்துருச்சு. அதை எடுத்து திரும்பி உருக்கி நீங்கள் நம்ம நெய்யோடு கலந்துக்கலாம். திரும்பி உருக்குனிங்கன்னா எப்படி 50 நெய்க்கு மேலே வருது. அதுலேருந்து நான் இப்போ எடுத்திருக்கேன், அது 50 நெய் வந்துருச்சு. எனக்கு இன்னும் இது ஒரு பெட்டர் ஐடியா மாதிரி தோணுச்சு. அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் இதே மாதிரி ஒரு யூடியூப்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது சூப்பரான ஒரு ஐடியா. அதனால் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இஷ்டம் இருந்தால் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேனா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.